ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் வண்டதி கேக் பார்க். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கிற கொஷின்ஸ் என்னென்னா, ஸ்பாஞ்ச் ரெசிபி வந்து போடுங்க அப்படின்ட்டு. நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், பட் ஸ்டில் வந்து நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ஸ்பாஞ்ச் ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம எக் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஸோ எக்லெஸ் வந்து இன்னொரு நாளுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ எக் ரெசிபியில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எக்கையும் சுகரும் நல்லா நீங்கள் பீட் பண்ணி நல்லா ஃப்ளஃபியாக ஆகும்போது தான் உங்களுக்கு ஸ்பாஞ்சோட டென்ஸ் அண்ட் அதாவது ஃப்ளஃபினஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து இன்றைக்கி 3 எக்ஸ் வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ 1 by 1 ஒரு ட்ரை பவுலில் போட்டு சுகர் வந்து நான் பார்த்தீங்கன்னா பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ நான் ஏன் பவுட்ரு பண்ணி சேர்க்குறேன் அப்படின்னா, இது வந்து எனக்கு ஒரு எமர்ஜென்சி ஆர்டர். ஸோ அதனால் நான் வந்து பவுட்ரு பண்ணி சேர்க்குறேன். நீங்கள் வந்து கிரானுலேட்டட் சுகர் கூட நீங்கள் டேரெக்டாக வந்து சேர்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்காக நான் வந்து உடச்சி ஊற்றி அதுக்கு கூடயே வந்து பவுடர்ட் சுகரும் வந்து நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஸோ 3 எக்ஸ்க்கு நீங்கள் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 grams ஆஃப் சுகர் எடுத்துக்கலாம். நான் வந்து 100 grams ஆஃப் சுகரை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா பீட்ரு வச்சு பீட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி பீட்ரு வச்சு பீட் பண்ணும்போது எப்போவுமே 90 டிகிரியில் வச்சு தான் பீட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான டெக்ஸ்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள், எக்கும் சுகரும் நல்லா பீட் பண்ண டார்க் எல்லோலேருந்து அப்படியே பேல் எல்லோவாக மாறிடுச்சு. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு சைடெலாம் வந்து ஸ்க்ரேப் பண்ணி விட்டுறலாம். இது கூட வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ வெண்ணிலா எசன்ஸ் வந்து எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்கோட ரா ஸ்மெல் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கோட ரா ஸ்மெல் இருந்துச்சுன்னா அவங்க கேக்கே வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால தான் இப்படி ஆட் பண்ணுறோம். ஸோ வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சுகர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். அண்ட் மைதா வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் பீட்டரில் வச்சு ஒரு 1 ஸ்பீட்லேயே வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம மைதா சேர்த்துக்க போகிறோம். மைதா எப்போவுமே பார்த்திங்கன்னா பேட்ச் பை பேட்ச் தான் சேர்க்கணும். மைதாவோட குவான்டிட்டி இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுகர் வந்து நம்ம 100 grams எடுத்துருக்கோம். ஸோ மைதா வந்து பார்த்திங்கன்னா நான் 90 grams எடுத்துக்க போகிறேன். ஸோ 90 grams மைதா அண்ட் 100 grams சுகர், இதுதான் வந்து ரேஷியோ, சரிங்களா? ஸோ மைதா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் அதே மாதிரி தோசை மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணாமல் லைக் நார்மலாக கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம வந்து பேட்ச் பை பேட்ச் சேர்க்க போகிறோம். எதுக்காக பேட்ச் பை பேட்ச் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எந்த ஒரு சின்ன க்ரம்ஸ் எதுவுமே வராமல் இருக்கணும். அண்ட் அதே மாதிரி கட்டி தட்டாமல் லம்ப் எதுவுமே ஃபார்ம் ஆகாமல் ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகிருக்கணும். மைதா சேர்த்ததுக்கப்புறம் பீட்டர் யூஸ் பண்ணலாமா நிறைய பேர் கேட்பீங்க. வேண்டாம், யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஒன்ஸ் பீட்டர் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எக்கில் பீட் பண்ணி வச்சுருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாமே வந்து அடங்கிடும். அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டான ஸ்பாஞ்ச் வந்து கிடைக்காது. ஸோ மோஸ்ட்லி மைதா யூஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் படியே பண்ணுங்கள். ஸோ இப்போ பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மேலே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக பேக் ஆகிருக்குன்னு. இதை அப்படியே நம்ம எடுத்து ஸ்லைஸ் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி பெரிய டின்னில் பண்ணியிருக்கேன். லைக் லென்த் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு 2 ஸ்லைஸ் தான் தேவைப்படுது. ஸோ இதை 3 ஸ்லைஸாக கூட இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பாருங்கள் பட்டர் ஷீட் வந்து ஒட்டாமல் எவ்வளோ சாஃப்டாக சூப்பர் ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதை நம்ம ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி மேலே எப்போவுமே வந்து இந்த மாதிரி கிராக் விழுந்துருந்துச்சு அப்படின்னா மேல் பீஸை வந்து எடுத்துடலாம். யூஸ் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நீங்கள் அதை வேறு ஏதாவது ரெசிபிஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்களேன், ஒவ்வொரு ஸ்லைஸும் வந்து எவ்வளோ சாஃப்டாக பர்ஃபெக்டாக கலர் எல்லாமே செம்மையாக வந்திருக்குறேன். இதில் எந்த ஒரு கேக் ஜெல் எதுவுமே வந்து நம்ம ஆட் பண்ணவே இல்லை. சூப்பரான இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.